காலரா வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பு இன்னைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் மேலும் சில முன்னறிவிப்புகளை அடுத்தடுத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான். முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஏராளமான முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். அந்த முன்னறிவிப்புகளிலே இன்னொரு முன்னறிவிப்பு என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் அழிவதற்கு முன்னாடி ஆண்கள் எண்ணிக்கை குறைந்து பெண்கள் எண்ணிக்கை அதிகமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகம் அழிவதற்கு முன்னாடி ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இது புகாரியில 6808, 5577, 5231 ஆகிய ஹதீசுகள்ல நீங்க பார்க்கலாம். இன்னும் ஏராளமான நூல்கள்ல இது இடம்பெற்றிருக்கிறது. இப்ப ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும்னா அது எந்த அளவுக்கு? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்ற வகையில், ஒண்ணுக்கு 2 கணக்கெல்லாம் இல்ல, ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்ற வகையில் என்ற அளவுக்கு அதிகமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸ்லயே, இப்ப நான் சொன்ன அதே ஹதீஸ் தொடர்லயே எந்த அளவுக்கு அதிகமாவாங்கன்னா 1க்கு 50ங்கிற கணக்கில் அதிகமாவார்கள். இத பார்க்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் இது சாத்தியமற்றது மாதிரி தோன்றும். எப்படி 1க்கு 50 சாத்தியம் இல்லையே? இப்ப கூட ஆண்கள் பெண்கள் நம்ம வாக்காளர் பட்டியலை பார்க்கிறோம். மக்கள் தொகை பட்டியலை நீங்க இன்னைக்கும் கூட அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டு என்ன செய்யலாம், ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நீங்கள் திரட்டி வாங்கலாம். உங்க ஊர்ல உள்ள ஜனத்தொகையை நீங்க வாங்கலாம். வாங்கினா எப்படி இருக்கு கணக்கு பாத்தீங்கன்னா 1,12,200 இருந்தா 1,12,300 இப்படிதான் இருக்கும். அதாவது 100 பேர், 1,00,000 பேர் வித்தியாசம். ஆண்களை விட பெண்கள் அதிகம்னு போடுவான். என்னடா அதிகம்னு பார்த்தோம்னு சொன்னா 1,00,000 பேருக்கு 100 பேர் கூட இருப்பாங்க, அவ்வளவுதான். எந்த ஒரு தொகுதியிலையும் தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ எந்த ஒரு தொகுதியிலையும் வார்டுலையும் 100க்கு 200ங்கிற கணக்கில் கூட இல்ல, 100க்கு 200ங்கிற கணக்கில் கூட இல்ல, 1,00,000க்கு 1.5 லட்சங்கிற கணக்கில் கூட இல்ல, 1,00,000 ஆணுக்கு 1,4 லட்சம் பெண்கள் கணக்கில் கூட இல்ல, 1,10,000க்கு 1,20,000ங்கிற கணக்கில் கூட இல்ல. என்ன கணக்குல டிஃபரெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1,12,324, 1,12,234 போட்டிருப்பான். அதாவது 100 பேர் வித்தியாசத்தில் இருக்கும். 100 பொம்பளை கூட இருக்கிறான் ஒரு வார்டுல. இதான் கணக்குல வருது. ரொம்ப அதிகமா போனா ஒரு அதிகபட்சமா ஒரு மாவட்ட லெவல்ல எடுத்தீங்கன்னா ஒரு 5,000 to 10,000 வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் கூட இருக்கிறாங்க. 100 கோடி இந்திய மக்கள்ல சமமா தான் இருக்கு, 50 கோடி தான் இருக்கு. 100 கோடியில கோடி கணக்கில் பேசுவதாக இருந்தால் ஆம்பளை 50 கோடி பொம்பளை 50 கோடிங்கிற கணக்குல தான் இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனத்தொகையை இருக்குது. அதை துல்லியமா கேட்டீர்களே ஆனால் 50 கோடியே 99 லட்சத்து இப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு லட்சம் வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். 100 கோடி பேர்ல 1 லட்சம் பொம்பளைல கூட இருக்கலாம், இதான் வரும். சில இடங்கள் ஆண்களை கூட இருக்கிறாங்க. சில இடங்கள்ல பெண்கள் எண்ணிக்கைக்கு பதிலாக ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களும் கிளை தொகுதிகளும் ஊர்களும் கூட உள்ளன. இதான் இன்னைக்கு உள்ள பொசிஷன். இதுதான் நேற்றும் நேற்றைக்கு முந்தையும் இதுக்கு முந்தையும் இதுதான். ஆனால் இன்னும் நீங்க கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா 50 ஆவறதுக்கு சான்ஸே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிச்சிட்டாங்க. ஆனால் நீங்க அப்படி சிந்திச்சு பாத்தீங்கன்னா இப்ப எந்த யுகத்துல வாழ்றோம்? ஸ்கேன் யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வயிற்றிலேயே பாத்துறான் இது ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லி உள்ளதே சமாதி பண்ணி போடுறாங்க. பொம்பளை பிள்ளைய பிறக்க விடாம ஆம்பளை பிள்ளைன்னா சந்தோஷப்பட்டுக்கிறான். அந்த காலத்துல அரபு நாட்டுல இருந்த மாதிரி தான். அப்ப அன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் பார்க்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனை தவிர மற்றவன்லாம் பொம்பளை பிள்ளைய கொள்றான். அதாவது பெண்கள் அதிகமாவதற்குரிய வாசலை இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இல்ல. அந்த காலத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மட்டும் அதுல இருந்து தப்பிச்சுட்டாங்க. மற்றவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பொம்பளை பிள்ளை பிறந்தா உசுரோட வச்சுடுவாங்க, ஆம்பளை பிள்ளைன்னா வச்சுக்கிடுவாங்க.
அப்பனா எது கூட இருக்கணும்? ஆம்பளை தான் கூட இருக்கணும். பொம்பளை பிள்ளைனா கொண்டு விடுவாங்க, ஆம்பளை பிள்ளைமே விட்டு வச்சிருவாங்க கேட்டா அப்ப யாரு தான் கூட இருக்கணும்? ஆம்பளை தான் கூட இருக்கணும். அந்த காலத்திலயும் முடியாது. அதுக்கு அடுத்தடுத்த காலங்கள்லயும் கூட இந்த 20ஆம் நூற்றாண்டு விட்டுருவோம். ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி பாத்தீங்கன்னா அப்போ என்ன கூத்துன்னு கேட்டா, பொம்பளை பிள்ளை பிறந்துன்னு சொன்னா கள்ளிப்பாலை ஊத்தி சாவடிச்சு விடுவாங்க. கள்ளிப்பாலை ஊத்தி குழந்தைக்கு அதோட சமாதி கட்டிடுவாங்க. இது வளர்ந்து இது கல்யாணம் பண்ணி இது வரதட்சணை கொடுத்து நகை இதெல்லாம் நமக்கு முடியுமா? குழந்தையில போயிடுச்சுன்னா ஒன்னும் வருத்தம் இல்லாம போயிடும். அப்புறமா பார்த்து தினஞ்சா அவருக்கு ஒரே நாள் லட்சத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நினைத்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இதான் உலகம் போல இருந்த நிலைமை. இன்னைக்கு மாற்றம் இல்லை. இன்றைக்கும் பொம்பளை அதிகமாகணும்னா பொம்பளைய பாக்கியமாக மனிதன் நினைக்கும் போது அதிகமாகும். 4 பொம்பளை ஒன்னும் 10 பிறந்துட்டே இருக்கட்டும் அப்படியே இருக்குது. எப்ப முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளையா பெத்தானோ அடுத்த பிள்ளைய பத்தி நினைக்க கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துடுறான். ஆஹா 1 பொம்பளையா போச்சு, 2வது பொம்பளை பண்ணான்னு வைங்க, அவன் அடுத்து எடுக்கிற ஸ்டெப் குடும்ப கட்டுப்பாடு தான். 2 ஆம்பளை பிள்ளை பெத்தான்னா இன்னும் போயிடுறான், 3வது ஆம்பளை பிள்ளை இன்னும் போறான், 4வது ஆம்பளை இன்னும் பெத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஆம்பளை பிள்ளை பெத்தா பெத்துக்கிட்டே இருக்கிறான். பொம்பளை பிள்ளை 1 வந்தா ஸ்டாப் ஆக்கிடுறான், இல்ல 2ல கண்டிப்பா ஸ்டாப் ஆக்கிறான். 90% மக்கள் என்ன பண்றான்? 2ஓட ஸ்டாப் பண்ணி விட்டுறான். இதுதான் நடப்பு. அப்படி தப்பி தோல்வி பிறந்துட்டா சாவடிச்சு போடுறான். உசுரோட கொள்றான், கருவுல கொள்றான், குடும்ப கட்டுப்பாடு கொள்றான். அப்ப சாத்தியம் ஆகுமா? இனிமே இந்த காலத்துல ஸ்கேன் வந்த காலத்துல 50 ஆகுமா? 1க்கு 2 ஆகாது. இந்த போற போக்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஆய்வாளர்கிட்ட போய் கேட்டாலும் சரி, ஒரு 10,000 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆம்பளைக்கு 50 மூலம் வருமானு கேளுங்க, இப்படியே போயிட்டு இருந்தா வராதுன்றாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா வரவே வராது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்ன பொய்யா? 1க்கு 50 அந்த காலத்திலயும் சாத்தியம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அந்த காலத்திலயும் சாத்தியம் இல்ல. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள எந்த ஒரு நூற்றாண்டிலும் ஒரு ஆம்பளைக்கு 50ங்கிற கணக்குல சாத்தியம் இல்ல. அந்த 50ங்கிறதுல கூட நீங்க ஏதோ கிளடு கட்ட சொத்த வத்த எல்லாத்தையும் பராமரிப்பான் அந்த அர்த்தம் கிடையாதான். இன்னொரு அறிவிப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆணை 40 பெண்கள் இன்பம் அனுபவிப்பதற்கு விரட்டுவார்கள். அதாவது அந்த அளவுக்கு வித்தியாசம்ன்றாங்க. அதாவது கிளடு கட்டையை சொல்லல, கிளடு கட்ட ஒரு 10 இருக்கும் மேல இருக்கப்ப 50 பேர் ஒரு ஆம்பளைக்கு இருப்பான்னு சொல்லிவிட்டு 50ல 40 எப்படி இருக்கும் கேட்டா 40 பேரும் அந்த ஆண் தேவையுடைய வயசில் இருப்பார்கள். ஆண் தேவை, ஆண் துணை தேவை என்ற வயசில் இருப்பார்கள். அந்த அளவுக்கு ஆம்பளை குறைஞ்சு போயிருக்கும், ஆம்பளையே கிடைக்காது. கோழி பண்ண மாதிரி தான். ஒரு கோழிக்கு 100 சேவல் இருக்கும்ல, ஒரு சேவலுக்கு 100 கோழி, அந்த மாதிரியான ஆட்டு பண்ண கோழி பண்ண மாதிரி மனுஷ பண்ணதான் நடக்கும். இது ஏற்படுமா? உங்களுக்கு ஏற்படும் தோணுதா? தோணல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நடக்கும். 1க்கு 50 செய்யும் நடக்கும், ஒரு ஆம்பளைக்கு 50 நடக்கும்டாங்க. நம்மளும் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பொய்யாவும் கண்டிப்பா நடக்கும். ஆனா சூழ்நிலை பார்த்தா நடக்காத போல தெரியுது. அப்ப நம்ம இன்னும் இப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது அங்கதான் ஒரு பல ஹதீஸ்களை தேடும் பொழுது இன்னொரு பாயிண்ட் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகமாவார்கள் சொல்லாம சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல சொல்றாங்க, ஓ எதுஹபர் ரிஜாலு ஓ தபுகன் நிசா, ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுவார்கள். பிறப்பு விகிதத்தில் அல்லவா இது? எந்த விதத்தில் அல்ல, பிறப்பு இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஒரு தெருவுல பாத்தீங்கன்னா 50 ஆம்பளை பிள்ளை இருந்தா 51 பொம்பளை பிள்ளை இருக்கு, 52 பொம்பளை பிள்ளை இருக்கும், அல்ல 48 இருக்கு. இந்த இதுல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தவன் 50 பொம்பளை பிள்ளை எந்த தெருவுலையும் பிறக்காது, எந்த ஊர்லயும் எந்த ஆஸ்பத்திரியிலையும் பிறக்காது. அப்படி வராதான் வழியையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்றாங்கன்னா, ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுவார்கள், ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுவார்கள். அப்படியே எல்லாம் அடங்கி போயிருக்குது. இந்த யுகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற யுகம் அணு யுகத்துல வாழ்றீங்க, அணு யுகத்துல வாழ்றீங்க. ஒரு அணுகுண்ட அடிச்சா யுத்தத்துல போர்க்களத்துல போரிடுற ராணுவ வீரர்கள் அடிச்சான்னு வைங்க, 100 பேர் 200 எல்லாம் சாக மாட்டான். அப்படியே ஒரு 10 லட்சம் பேர் போயிருவான், அப்படியே 1.5 லட்சம் பேர் போயிருவான். அந்த 1.5 லட்சம் பேருடைய விதவைகள். இப்படியாக மனிதன் அழிக்கக்கூடிய சாதனங்களை